தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய விதமாக இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்துமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மனிதர்களை படைத்த இறைவன் அவனால் இந்த மனிதர்களுக்காக வழங்கப்பட்ட 2 பெருநாட்களில் ஈதுல் ஃபித்ர் என்கிற இந்த பெருநாளுடைய வழிபாட்டிற்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வழிபாட்டை பொறுத்தவரையில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலிது கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று 2 விஷயங்களை நமக்கு சொல்லுகிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினங்களில் தக்பீரை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் அந்த நாள் முழுவதும் இந்த தக்பீரை தங்களால் இயன்ற அளவு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதையே நபி அவர்கள் தொழுகையிலும் வழக்கமாக தொழுகிற அந்த தொழுகையினுடைய தக்பீர் இல்லாமல் கூடுதலாக 12 தக்பீர்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை கூடுதலாக சேர்த்து தொழுகை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம தொழுகையை நடத்தி இருக்கிறோம். அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நாள் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை பெருமைப்படுத்துகிற, அவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கிறான். நேர்வழி காட்டியிருக்கிறான் என்று நாம பார்க்கும்போது இந்த பெருநாளே அதற்கு மிக பெரும் ஒரு சாட்சி. நாம் கொண்டாடுகிற இந்த பெருநாள் உலகத்தில் எத்தனையோ மூலை முடுக்குகளில் கொண்டாடப்படுகிற பெருநாளை அல்லது திருவிழாக்களை அதோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாம் இந்த மனிதர்களுக்கு தந்திருக்கிற பெருநாளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நேர்வழியை தந்திருக்கிறான். நாம் கொண்டாடுகிற இந்த பெருநாள் இந்த மண்ணுக்கு எந்த கேடும் கிடையாது. நாம் கொண்டாடுகிற இந்த பெருநாள் இந்த காற்றை மாசுபடுத்துவது கிடையாது. நாம் கொண்டாடுகிற இந்த பெருநாள் நீர், நிலம் என்று காற்று என்று எதையுமே மாசுபடுத்துவதில்லை, எதற்கும் தொந்தரவில்லை, எந்த மனிதர்களுக்கும் தொந்தரவாக இந்த பெருநாள் கிடையாது. உலகத்தில் நம்ம எத்தனை திருவிழாக்களை, பெருநாளை பார்த்தாலும் அது ஏதேனும் ஒரு வகையில் அதை கொண்டாடுபவர்களுக்கே தொந்தரவாக இருக்கும், அதை சுற்றி இருப்பவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த பெருநாள் நமக்கும் கேடு கிடையாது, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் கேடு இல்லை,
அதையும் தாண்டி இந்த மண்ணுக்கோ இந்த நீருக்கோ இந்த காற்றுக்கோ ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாத ஒரு மகிழ்ச்சியான பெருநாளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் என்று யோசிக்கும் போது அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு நேர்வழியை இந்த மனிதர்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் மனிதர்களுக்காக தந்திருக்கிற இந்த நேர்வழி ஒருபோதும் இந்த பூமிக்கு பாதகமாக, மனிதர்களுக்கு பாதகமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் நாம் இந்த பெருநாள் தொழுகை திடலுக்கு வருவதற்கு முன்பே நமக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஃபித்ரா என்கிற தர்மத்தை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். நான் இந்த பெருநாளுக்கு வரணும்னா என்னிடமிருந்து ஃபித்ரா ஏழைகளுக்கு போயிருக்க வேண்டும். அதை நிறைவேற்றி விட்டு தான் இங்கே வர வேண்டும். இப்ப நான் பெருநாளை கொண்டாடும் போது நான் மட்டும் சந்தோஷமாக இருப்பதல்ல, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அந்த மனித நேயத்தை, அன்பை, பிற மனிதர்கள் மீதான அக்கறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்து அதை இந்த வழிபாட்டோடு இணைத்து, இதுதான் உனக்கு பெருநாள், இதில் நீ அல்லாஹ்வை பெருமைப்படுத்து, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை கவனித்துக் கொள் என்று நமக்கு இந்த பெருநாளை இஸ்லாம் தந்திருக்கிறது. இப்படி யோசிக்கும் போது அல்லாஹு அக்பர்ங்கிறது 12 தடவை சொன்னா பத்தாதுங்க, எத்தனை லட்சம் தடவை சொன்னாலும் போதாது. அப்பேற்பட்ட ஒரு நேர்வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வலிதுக்கப்பிருல்லா அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். எவ்வளவு பெருமைப்படுத்தினாலும் தகும் என்கிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறான். அவ்வளவு அருமையான வழிமுறையை தந்திருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற கட்டளை என்ன? வல்லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்ப நன்றி என்பதை நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்தால் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியோ அல்லது ஜஸாக்குமுல்லா ஹைரா என்று சொல்லியோ அவருக்கு நம்முடைய நன்றியை பகிர்ந்து கொள்கிறோம். அல்லாஹ்விற்கு நாம எப்படி நன்றி சொல்வது? இதோ இப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நேர்வழியை கொடுத்திருக்கிறான். மனிதர்களாக இந்த பூமியிலே படைத்து நம்மை எந்த குறையும் இல்லாத நல்ல சிந்தனையுடைய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறான். இவைகளுக்கெல்லாம் எப்படி நன்றி செலுத்த போகிறோம்? வெறும் வார்த்தைகளால் சொல்ல போகிறோமா? அதைத்தான் நன்றியாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறானா என்று சொன்னால், இங்கே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவது என்பதை திருமறை குர்ஆன்ல நாம தொடர்ந்து படிக்கும் போது, திருமறை குர்ஆனை வாய்ப்புள்ள இன்னைக்கு தமிழாக்கம் இருக்கிறது, அதை ஒவ்வொருவருமே படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் போது இந்த நன்றிங்கிறது அல்லாஹ் எதற்காக சொல்லுகிறான் என்பதை கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், நன்றி என்பதை அல்லாஹ் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை, வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் அதை சேர்த்து சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் நன்றியை சேர்த்து சொல்லுகிறான். உதாரணத்திற்கு பாருங்கள், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். இதோடு முடிக்கல, நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். எங்க சொல்றான் பாருங்க, வட்டிக்கு கொடுத்து பணத்தை வாங்குறியா, நீ நன்றி கெட்டவன். அல்லாஹ் உனக்கு கொடுத்த நேரு வழியை நீயே கெடுத்து கொண்டாய், நீ நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்ப நன்றி என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்றது எதுக்கு? நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். திருமறை குர்ஆன்ல நிறைய வரும். ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறந்தவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நன்றி என்பது என்ன? இதோ அவன் தந்திருக்கிற அந்த நேர் வழியை நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கடைபிடிப்பது, எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல், எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் அவன் தந்திருக்கிற நேர் வழியை நாம கடைபிடிப்பதுதான் அவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றி. இதைத்தான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்படி இந்த ஈமான் நம்முடைய நேர்வழி நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற எந்த சமரசமும் இல்லாமல் அவனுடைய நேர்வழியை பின்பற்றுகிற உறுதி நமக்கு வந்துட்டா, இந்த ஈமானிய உறுதின்னு சொல்ற பாருங்க, இது ஒரு மனிதனை எவ்வளவு வலிமை மிக்கவனாக மாற்றுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் நேர்வழி உறுதியாக பதிந்து விட்டால் அது ஒரு மனிதனை எவ்வளவு வலிமை மிக்கவனாக மாற்றுகிறது என்பதற்கு
நிகழ்கால உதாரணமாக பாலஸ்தீன மக்களை பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் அந்த நாட்டை விட்டுட்டு வெளியில வந்தா சுகமா வாழலாம். ஆனால் அந்த மண்ணை விட்டு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஈமானை தவிர வேற ஏதாவது காரணம் உண்டா? அவர்கள் வசித்த அந்த நாடே நிர்மூலமாக்கப்பட்டு குப்பை கூலங்களாக மாற்றப்பட்ட பிறகும் அந்த குப்பை கூலங்களோடு நாங்கள் வாழ்வேமே ஒழிய, அந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாமே ஒழிய, எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கலாமே ஒழிய, எங்கள் ஈமானை பதம் பார்க்கிற ராக்கெட் இதுவரைக்கும் இல்லை. எங்கள் ஈமானை உடைத்து சுக்குநூறாக்குகிற அந்த பங்கர் குண்டுகள் கிடையாது என்று அத்துணை ஆயிரம் மக்கள் மரணித்த பிறகும் தங்கள் குடும்பத்தில் பலரையும் செத்த பிணங்களாக பார்த்த பிறகும் தங்கள் குடும்பத்தில் பலரையும் கைகால் இல்லாத முடமான அந்த நிலையில் பார்த்த பிறகும் அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்ய முடியாத அந்த நிலையிலும் உறுதியா நிக்கிறாங்க பாருங்க. அது ஈமான் ஒரு மனிதனுக்குள் நுழைந்து விட்டால், ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள ஈமான் நுழைஞ்சிட்டா அந்த மனிதனை எவ்வளவு வலுவுள்ளவனாக மாற்றுகிறது என்பதற்கு ஒரு நிதர்சனமான உதாரணமாக அதை நாம பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேர்வழி என்பது, நமக்கு கொடுத்திருக்கிற ஈமான் என்பது சாதாரணமானது கிடையாது. ரொம்ப லேசா நம்ம கடந்து போயிடுறோம். அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான். நீங்கள் நேர்வழி காட்டியதற்கு அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த நன்றி என்பது அல்லாஹ் தந்திருக்கிற அந்த நேர்வழியை நம்ம கடைபிடிப்பது என்பதை மறுபடியும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். கால்கள் வீங்கும் அளவிற்கு வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழ வேண்டும் என்கிற அவசியம் உங்களுக்கு இல்லைதானே? இல்ல, ஆனா அபுதன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றியை இவ்வளவு சிரமப்பட்டு வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த ஒரு உரையாடல் அது. எந்த கட்டம்? ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிய மறுத்ததால் விரட்டப்பட்டவனாக ஆக்கப்பட்டான் என்று வரலாறு திருமறை குர்ஆன் சொல்லுகிறதே. அப்படி விரட்டப்பட்டவனாக ஆக்கப்பட்ட பிறகு ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சில கோரிக்கைகளை வைக்கிறான். அப்படி வைக்கப்பட்ட கோரிக்கையில் என்ன? இறைவா, என்னை நீ வழிகட்டவனாக விட்டு விட்டாய், எனக்கு அவகாசம் கொடு. லஅகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நீ மனிதர்களுக்காக காட்டுகிற அந்த நேரான வழியின் மீது நான் அமர்ந்து கொள்வேன். சும்மலா ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வஅன் ஐமானிஹிம் வஅன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு பின்னாடி வலப்புறமாக இடப்புறமாக என்று மனிதர்களின் நாலாபுறமும் நான் சுற்றி வந்து அந்த மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், உன் நேரான பாதையில் உட்கார்ந்து கொண்டு வழிகெடுப்பேன். அப்படி சொல்லிட்டு சைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், பெரும்பாலான மனிதர்களை உனக்கு நன்றி செலுத்துவோராக பார்க்க மாட்டாய். நான் வழிகெடுத்துருவேன் சைத்தான் சொல்லும் போது அந்த வழிகேடு எப்படி இருக்கும்? மனிதர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள், மனிதர்கள் வழிகெட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நீ எப்படி பார்ப்பாய் என்று சொன்ன அல்லாஹ்ட்ட சொல்ற சைத்தான் உனக்கு நன்றி செலுத்த மாட்டான், உனக்கு நன்றியை காட்ட மாட்டான். நீ எவ்வளவுதான் நேர்வழி காட்டினாலும், நீ எவ்வளவுதான் நல்வழியை காட்டினாலும் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டான். அதுதான் என்னோட வேலை, எனக்கு அதுக்கு அவகாசம் கொடு என்று ஷைத்தான் கேட்டிருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது எவ்வளவு கனமான வார்த்தைங்கிறத நம்ம பார்க்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது அது. ஷைத்தான் நம்மை அல்லாஹ்வுக்கு எதிராக திருப்புவதற்கான ஒரே ஆயுதம் நம்மை நன்றி கெட்டவர்களாக மாற்றுவது, அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக மாற்றுவது. நன்றி உணர்வு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது இது நம்ம பழக்கத்தில் வரணுங்கிறதுக்காக எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். பழக்கத்திலே வரணும். நன்றி செலுத்துகிற பழக்கம் இருக்குல்ல, இது இயல்பா வரணும். ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்தால் அந்த உதவிக்கு நன்றி பாராட்டணும். மனிதர்களின் உதவிக்கே நன்றி பாராட்டுகிற நான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அருளுக்கு நன்றி பாராட்டாமல் போய் விடுவேனா? இந்த பழக்கம் வரணும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அப்படி இஸ்லாம் மனிதர்களுக்கு நன்றி பாராட்டுவதை,
மனிதர்களை நேசிப்பதை, மனிதர்கள் மீது அன்பு காட்டுவதை நமக்கு வழிமுறையாக ஆக்கி அதன் ஒட்டுமொத்த சாராம்சமாக இந்த பெருநாளை நமக்கு தந்திருக்கிறது. அந்த பெருநாளை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடுகிற இந்த பெருநாள் எந்த மனிதர்களுக்கும் துன்பம் இல்லாத, எந்த மனிதர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தாத, எந்த மனிதர்களையும் காயப்படுத்தாத, இந்த பூமியினுடைய எந்த ஒரு அட்மாஸ்பியரையும் மாசுபடுத்தாத ஒரு பெருநாள், ஒரு திருவிழா. இது உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை வேறு எங்கும் நாம பார்க்க முடியாது. மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு திருவிழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அது அந்த இடம், அந்த சூழ்நிலை எப்படி மாறி போகும் என்பதை உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு திருவிழாவை கொண்டாடுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அல்லாஹு அக்பர். அவன் மிகப்பெரியவன். அவன் நமக்கு தந்திருக்கிற மார்க்கம் மிக உயர்ந்தது என்ற இந்த சிந்தனைகளோடு நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு சிந்தனையை இந்த இடத்துல நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய நேர்வழியை கடைபிடிப்பதன் மூலமாக அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.